எப்படின்னா டெய்லியும் வாசல்ல கோலம் போடுறதா வழக்கமா வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த பசுக்களை எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதா வழக்கமா வச்சுட்டு இருக்கு. அப்படி சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நான் வாசல்ல போடுற கோலம் ஒரு 10 நிமிஷம் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இதோட கால்கள்லாம் பட்டு அங்கங்க அழிஞ்சு போயிடுமா, ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு போட்ட கோலம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கஷ்டமா இருந்தாலும் சரி ஓகே, ஒரு வாயிலா ஜீவனுக்கு உணவு வச்சோமேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு சண்டே, எப்பவுமே மட்டனை வச்சுட்டு குழம்பு இல்லாட்டி பிரியாணி தானே பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வேற ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 1/4 கிலோ மட்டனை கைமா பண்ணி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை கூட 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் போட்டு அரைச்சு. வெறும் பிரியாணி ஸ்பைசஸும் பொட்டுக்கடலையும் போட்டா நல்லா மைய அரைஞ்சு வராதுங்க. அதனாலதான் இப்படி பண்ணிக்கிட்டேன். முன்னாடிலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் சுத்தமா அரைக்கிறதே விட்டுட்டேன். எப்ப தேவைப்படுதோ அப்ப மட்டும் கொஞ்சமா போட்டு இஞ்சியும் பூண்டையும் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு எடுத்துக்கிறது. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல, அதுக்கு கூட இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லியும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல, அது கூட தேவையான அளவு உப்பும் போட்டு இந்த மட்டன் கைமாவை நல்லா கிளீன் பண்ணிட்டு இது கூட சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பால்ஸா போட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. சூப்பரான மட்டன் கோலா ரெடி ஆயிடும். கூடவே ரசமும் வச்சுக்கிட்டேன்.